ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் வெக்கப் செஷன். எடிட்டோரியல் வெக்கப் சீரீஸில் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா மே 20யோட வெக்கப்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எடிட்டோரியல் வெக்கப்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா ஃபெரோசிட்டி. ஓகேவா? ஸோ ஃபெரோசிட்டி அப்படின்னா என்ன பார்த்தோம்? ஃபெரோஷியஸ் அப்படின்னு அர்த்தம், விச் மீன்ஸ் ரொம்ப ரொம்ப கோவப்படுற, கொடூரமான. சரிங்களா? ஸோ என்னெல்லாம் எனக்கு மீனிங் வரும் அப்படின்னா ப்ரூட்டாலிட்டி, brutishness, barbarity. ஓகேவா? ஸோ ஃபெரோசிட்டி அப்படின்னா ப்ரூட்டாலிட்டி, brutishness, barbarity. ரொம்ப ரொம்ப கோவப்படுற, பயங்கரமாக கொடூரமாக கோவப்படுற. அப்போ ஆப்போசிட் என்ன வரும்? கண்டிப்பாக கைண்ட்னஸ், ஹியூமனிட்டி, இது எல்லாமே வரும். அடுத்து என்ன அப்படின்னா அப்ரிட்ஜ். அப்ரிட்ஜ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இட்ஸ் அ வெர்பு. என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட் ஷார்ட்டாக எடுத்து சொல்கிறோம். விச் மீன்ஸ் ஒரு இஷ்யூ வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு அப்படின்னா இதான்ப்பா மேட்ரு அப்படின்னு சொல்லி அந்த என்ன விஷயமோ அது ரொம்ப கன்சைஸாக ப்ரிசைஸாக சொல்கிறோம் அப்படின்னா அதை நம்ம அப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் ஷார்ட் அண்ட் கட், ஷார்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா கட்டுன்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு எனக்கு ஆப்போசிட் என்ன வரும்? எலாங்கேட்டட், எக்ஸாஜுரேட்டட், எக்ஸ்டெண்ட், லென்த்தன், இது எல்லாமே வரும். சரிங்களா? அடுத்து தேர்ட் வேர்டு என்ன அப்படின்னா விரெச். விரெச் அப்படின்னா நவுனுக்கு கீழே வரும். விச் மீன்ஸ் துரதிர்ஷ்டசாலி, இல்லை அப்படின்னா அவர் வாழ்க்கையில் சந்தோஷமும் இருக்காது. அப்படிப்பட்டவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா விரெச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்ஹாப்பி பர்சன், இல்லை அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட் பர்சனை வந்து என்ன சொல்லலாம்? விரெச் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் வேர்டு என்ன அப்படின்னா விராங்கிள். ஸோ விராங்கிள் அப்படின்னா நவுனுக்கு கீழே வரும். இது வந்து என்னன்னா ஏதோ ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனையோ எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப லாங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம விராங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பியூட் தட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் அண்ட் வெரி லாங் ஆர்கியூமெண்ட் அப்படின்னா அதை நம்ம விராங்கிள் சொல்லலாம். ஸோ என்னது சினோனிம் எனக்கு ஆர்கியூமெண்ட். சரிங்களா? டிஸ்பியூட் ஒரு பிரச்சனையை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா விராங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்அக்ரிமெண்ட். சரிங்களா? டிஸ்அக்ரிமெண்ட் எல்லாமே. ஃபிஃப்த் வேர்டு என்ன அப்படின்னா டிசை எனக்கு அட்ஜெக்டிவ்க்கு கீழே வரும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது ப்ரிடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு அங்கே டேஞ்சரஸாக இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா டைசி. ஓகேவா? ஸோ டைசி அப்படின்னா வெரி வெரி டேஞ்சரஸ், வெரி வெரி ரிஸ்கி, அன்சர்டைன், எதிர்பார்க்காதது, ப்ரிடிக்ட் பண்ண முடியாதது, அன்பிரிடிக்டபிள் எல்லாமே. ஓகேவா? ஸோ தட் இஸ் வெரி டேஞ்சரஸ், பொட்டன்ஷியலி டேஞ்சரஸாக இருக்கிறத வந்து we can call it as டைசி. ஸோ சிக்ஸ்த் வேர்டு என்ன அப்படின்னா அப்போக்ரிஃபல். இது வந்து அட்ஜெக்டிவ்க்கு கீழே வரும் நமக்கு. அப்போக்ரிஃபல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது உண்மையாக இருக்காது. இப்போ ஒரு ஸ்டோரி எழுதுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி வந்து உண்மையான கதையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இட் இஸ் அ ஃபிக்ஷனல் ஒன். ஓகேவா? ஸோ அதான் என்ன அப்படின்னா அப்போக்ரிஃபல். ஓகேவா? ஸோ அப்போக்ரிஃபல் அப்படின்னா அன்ட்ரூ, உண்மை இல்லாத, மேடப், கட்டுக்கதை. ஓகேவா? ஸோ உருவாக்குனது மேடப், இல்லை அப்படின்னா ஃபிக்ஷியஸ். ஓகேவா? ஃபிக்ஷியஸ். ஸோ செவன்த் வேர்டு பாருங்க டோயில் அப்படின்னா நவுனுக்கு கீழே வரும். இதுக்கு என்ன அப்படின்னா பயங்கரமாக வேலை பார்க்குறது. ஓகேவா? ஸோ வி ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் அண்ட் இன்சென்சிஸ்டன்ட்லி. ஓகே, ரொம்ப வி ஆர் ஒர்க்கிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட். அதான் என்ன அப்படின்னா டோயில். ஸோ ஹார்ட் ஒர்க் ஹார்ட், லேபர். ஓகேவா? லேபர். இல்லை அப்படின்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான வேர்டு என்ன அப்படின்னா டர்ஜரி. ஓகேவா? டர்ஜரி. இதான் என்ன அப்படின்னா டோயில். ஸோ எய்த் வேர்டு பாருங்க. எய்த் வேர்டு என்ன அப்படின்னா பெல்ஃப் எனக்கு நவுனுக்கு கீழே வரும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மணி. ஓகேவா? ஸோ மணி. ஆனால் இந்த மணி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நேர்மையாக சம்பாதிக்காத மணியை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பெல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹி வாஸ் அ பொலிட்டீஷியன் who earned his money in a pelf way, which means டிஸ்ஹானரபிள் வே. சரிங்களா? அந்த மணி வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா நேர்மையாக வந்திருக்காது. ஓகேவா? ஸோ தட் இஸ் கேஷ் அல்லது மணி தட் இஸ் ரிசீவ்ட் இல்லீகலி, டிஸ்ஹானஸ்ட்லி. அதான் என்ன சொல்லலாம் அப்படின்னா பெல்ஃப்னு சொல்லலாம். ஸோ நைன்த் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க கான்டிக்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இட்ஸ் அ சேனல். ஓகேவா?
தண்ணி கொண்டு போற பைப்ப வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம கான்டக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேனல் ஆர் பைப் தட் இஸ் மேஜர்லி கண்டக்டிங் வாட்டர் ஆர் அதர் ஃப்ளூயிட். அததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கான்டக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 10th இம்பார்ட்டன்டான வேர்ட் என்ன அப்படின்னா கனாவரி. இட்ஸ் அ நவுன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது ஜோக்குன்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமா இல்லை அப்படின்னா ரொம்ப மிஸ்சீவியஸ் ஆக்டை வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கனாவரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு சினோனிம் என்ன வரும் அப்படின்னா ரோக்ரி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வேக்ரி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃப்ரோலிக். சரிங்களா? ஃப்ரோலிக் இது எல்லாமே எனக்கு சினோனிம்ஸ். இப்போது லெட்ஸ் ஹாவ் அ குயிக் ரிவிஷன். என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள், பின்னாடி இருந்து போகலாம். கனாவரி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம். கனாவரி அப்படின்னா என்னென்னா ஜோக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, விளையாட்டுத்தனமாக ஒரு மிஸ்டீவியஸ் ஆக்டை பண்ணுறோம் அப்படின்னா அதான் என்ன அப்படின்னா கனாவரி. அதே மாதிரி கான்டக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தண்ணி கொண்டு போகிற பைப்பையோ இல்லை அப்படின்னா அதர் ஃப்ளூயிடை கேரி பண்ணுற பைப்பையோ என்ன சொல்லலாம் அப்படின்னா கான்டக்ட் அப்படின்னு சொல்லலாம். வெல்ஃப் அப்படின்னா இட்ஸ் யூஸ்வலி எ மணி, பட் தட் மணி has earned in a dishonest அல்லது dishonorable way அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வேர்டு டாயில். டாயில்னா பயங்கரமாக வேலை பார்க்குறது. ஓகேவா? ஸோ we are working very hard. அப்போக்ரிஃபல். அப்போக்ரிஃபல் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டோரி. என்ன அப்படின்னா அது வந்து உண்மையாக இருக்காது. இட் மைட் பி மேட் அப் ஒன் ஆர் எல்ஸ் ஃபால்ஸ் ஒன், அன்ட்ரூ ஒன், ஃபிக்ஷியஸ் ஒன், பட் இட் இஸ் வைட்லி சர்க்குலேட்டட் அஸ் பீயிங் ட்ரூ. ஓகேவா? உண்மை அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கும். அதான் என்னது apocryphal. Dicey அப்படிங்கிறப்போ இட் இஸ் அன்பிரடிக்டபிள் அண்ட் இஸ் வெரி டேஞ்சரஸ், பொட்டன்ஷியலி வெரி டேஞ்சரஸ். அந்த மாதிரியான விஷயத்தை we can call it as dicey. The company's finances look a bit dicey அப்படிங்கிறப்போ அந்த கம்பெனியோட ஃபினான்ஸ் பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, ரிஸ்கியாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸாக இருக்குது. ஓகேவா? அடுத்த வேர்டு wrangle. wrangle அப்படின்னா an argument, இல்லை அப்படின்னா disagreement, dispute, இது எல்லாமே. ரெச். ரெச் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட் பர்சன், இல்லை அப்படின்னா அன்ஹாப்பி பர்சனை வந்து ரெச்னு சொல்லலாம். அப்ரிட்ஜ். அப்ரிட்ஜ் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயத்த கட் ஷார்ட் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லு அப்படின்னு போடலாம். அதான் என்ன அப்படின்னா அப்ரிட்ஜ். ஃபெரோசிட்டி அப்படின்னா ஃபெரோஷியஸ், ரொம்ப கோவப்படுறது, பயங்கரமாக மிருகத்தனமாக கோவப்படுறது. சரிங்களா? இது வந்து என்னன்னா மே 20யோட editorial words, இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ். ஸோ hope this session is useful and thank you for watching. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.